Hi guys, I'm Rajshri from WeMakeScholars. உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் ஷேர் பண்ணலான்னு இருக்கோம். அது என்னென்னா Loanflix சீரீஸ் இனி தமிழ்லையும் பண்ணலான்னு இருக்கோம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் as well as பேரண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் தமிழில் சொன்னால் இன்னி நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. எங்களோட மேஜர் மோட்டிவ் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் பேரண்ட்ஸ் ஆகட்டும் எஜுகேஷன் லோன் பற்றி ஸ்டார்ட்டில் இருந்து எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் நாலேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடில் இருந்து. இன்ட்ரொடக்ஷன் டு எஜுகேஷன் லோன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் அப்ராட் எஜுகேஷன் லோன்ஸ்னால் என்ன, செகண்ட் அப்ராட் எஜுகேஷன் லோனோட டைப்ஸ், அதாவது கொலாட்ரல் அண்ட் நான் கொலாட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் தேர்ட் திங் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில எஜுகேஷன் லோன் சம்மந்தப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ், அண்ட் ஃபோர்த் திங் எப்போ எஜுகேஷன் லோனுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம், இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ராட் எஜுகேஷன் லோன்னா என்ன? ஸோ இது ரொம்ப சிம்பிள். இது என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எஜுகேஷன் ஃபண்ட் பண்ணுறதுக்கு எடுக்கிற லோன். இதில் நீங்கள் என்னென்னலாம் கவர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூனிவர்சிட்டி ஆர் காலேஜோட ஃபீஸ், உங்களோட லிவிங் எக்ஸ்பென்ஸ், அதாவது உங்களோட ரெண்ட், உங்கள் ஃபுட் அதெல்லாம், அண்ட் உங்களோட ஃப்ளைட் எக்ஸ்பென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் போயிட்டு வர்றதுக்கு, இல்லை புக்ஸ் கவர் பண்ணலாம், ஹெல்த் இன்சூரன்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கலாம். பேசிக்கலி எஜுகேஷன் லோன் வந்துட்டு ரெண்டு டைப்ஸாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொலாட்ரல் ஆர் செக்யூர்ட் லோன், செகண்ட் வந்துட்டு நான் கொலாட்ரல் ஆர் அன்செக்யூர்ட் லோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கொலாட்ரல் லோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செக்யூரிட்டி இல்லைன்னா கொலாட்ரலை பேங்க்கு அடமானம் வச்சு அதுக்கு தகுந்தாப்பில் லோன் வாங்குறது தான். ஸோ இந்த கொலாட்ரல் செக்யூரிட்டியை வச்சு தான் பேங்க் வந்துட்டு நம்மளுக்கு லோன் கொடுப்பாங்க. ஸோ கொலாட்ரலையும் ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபிக்ஸ்ட் கொலாட்ரல், செகண்ட் வந்துட்டு லிக்விட் செக்யூரிட்டின்னு சொல்லலாம். ஃபிக்ஸ்ட் கொலாட்ரல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீடு, ஃப்ளாட், நான் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இல்லை கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாமே ஃபிக்ஸ்ட் கொலாட்ரல்னு சொல்லலாம். லிக்விட் செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்ட் டெபாசிட், எல்ஐசி பாலிசிஸ் இல்லை கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு லிக்விட் செக்யூரிட்டின்னு சொல்லலாம். ஸோ நான் கொலாட்ரல் லோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி இல்லை கொலாட்ரல் எதுவுமே இல்லாமல் லோன் வாங்குறது தான். ஸோ செக்யூரிட்டி அண்ட் கொலாட்ரல் எதுவும் இல்லாமல் லோன் வாங்குறதுனால வேறு நிறைய விஷயங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட அகடமிக் ப்ரொஃபைல், நீங்கள் போகிற கண்ட்ரி, அப்புறம் உங்கள் யூனிவர்சிட்டியோட ரேங்கிங், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட கோஆப்ளிகண்ட்டோட ப்ரொஃபைல். ஸோ அதாவது கோஆப்ளிகண்ட் அப்படிங்கிறவங்க வந்துட்டு உங்கள் பிளட் ரிலேட்டிவ்ஸாக இருக்கணும், அண்ட் அவங்களோட ஃபினான்ஷியல் ப்ரொஃபைலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில க்ரைட்டீரியாஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. அண்ட் இந்த நான் கொலாட்ரல் லோன்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா, அவங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வந்துட்டு கொலாட்ரலைஸ்ட் லோனை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ இந்த WeMakeScholars வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா நேஷ்னலைஸ்ட் பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ் as well as NBFCs கூட அசோசியேட்டடாக இருக்காங்க ஃபார் போத் செக்யூர்ட் as well as unsecured லோன்ஸ்க்காக. ஸோ WeMakeScholarsல இருக்கிற ஃபினான்ஷியல் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு போத் கொலாட்ரலைஸ்ட் as well as நான் கொலாட்ரலைஸ்ட் லோன் ப்ராசஸில் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ WeMakeScholarsஓட சர்வீசஸ் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. நாங்கள் எந்த சர்வீஸ் சார்ஜுமே வாங்குறது இல்லை. ஏன்னா WeMakeScholars வந்துட்டு ஒரு டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ். இட் இஸ் ஃபண்டட் அண்ட் சப்போர்ட்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஐடி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ காய்ஸ், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்கள் கால்பேக் ரிக்வெஸ்ட் பண்ணலாம் மேலே தெரிகிற லிங்க்லேருந்து. இப்போ நீங்கள் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா சில இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இனி வர வீடியோஸில் கூட நான் அடுத்தடுத்து சொல்லும்போது உங்களுக்கு அதுக்கான மீனிங்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸோட மீனிங்கை ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கோஆப்ளிகண்ட், கோசைனர் இல்லைனா கோபாரோவர் அப்படின்னா என்ன? ஆக்சுவலி இந்த மூணுமே ஒன்று தான். சிம்பிள் டேர்ம்ஸில் கோஆப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோஆப்ளிகண்ட் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் லோனை வந்துட்டு பே பண்ணல அப்படின்னா
உங்களுக்கு பதிலாக லோனை யார் பே பண்ணுவாங்களோ அவங்க தான் co-applicant அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் ஸ்பவுஸ், உங்கள் இன்லாஸ், இல்லை உங்கள் சிப்ளிங்ஸ் ஆர் உங்கள் ஏதாவது ரிலேட்டிவ்ஸாக கூட இருக்கலாம். அடுத்து இம்பார்ட்டண்டான டேர்ம் வந்துட்டு மொரட்டோரியம் பீரியட். ஸோ இது என்ன அப்படின்னா கிரேஸ் பீரியட்னு சொல்லுவாங்க, அதாவது சலுகை காலம் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இந்த மொரட்டோரியம் பீரியட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லோன் திருப்பி கட்டுறதுக்கு முன்னாடி கிடைக்கிற கால அவகாசம். ஸோ இது வந்துட்டு எடுகேஷன் லோனில் மட்டும்தான் கிடைக்கும். பர்சனல் லோன் ஆகட்டும், இல்லை கார்ட் லோன், இல்லை ஹோம் லோன், இந்த மாதிரி எந்த லோன் வாங்கினீங்கன்னா கூட நெக்ஸ்ட் மந்த்லேருந்தே இன்ட்ரெஸ்ட் பே பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த மொரட்டோரியம் பீரியட் அப்படிங்கிறது வந்துட்டு ஜென்ரலி பார்த்தீங்கன்னா 6 monthsலேருந்து 1 year வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் பீரியட். அதாவது உங்களோட ரீபேமெண்ட் பீரியடுங்கிறது உங்களோட எடுகேஷன் லோனை எவ்வளோ வருஷத்தில் திருப்பி கட்ட போகிறீங்களோ ஸோ அந்த டைமை தான் ரீபேமெண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பீரியட் வந்துட்டு மொரட்டோரியம் பீரியடுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ. ஸோ உங்கள் லோனை ப்ராசஸ் பண்ணுறதுக்காக பேங்க்கு பே பண்ணுற ஃபீ தான் வந்துட்டு ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க. கொலாட்ரல் லோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸிங் ஃபீ வந்துட்டு ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் நான் கொலாட்ரல் லோன்ஸோட ப்ராசஸிங் ஃபீ வந்துட்டு லோன் அமௌண்ட் மேலே டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ WeMakeScholars மூலிமா போகிறனால உங்களோட ப்ராசஸிங் ஃபீ ரீஃபண்டும் ஆகலாம், அட் டைம்ஸ் பார்ஷியல் வேவர்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்த இம்பார்ட்டண்ட்டான டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லோன் இன்சூரன்ஸ். ஸோ இஃப் இன் கேஸ் ஆப்ளிகண்ட்டுக்கு எதிர்பாராத விதமாக ஏதாவது ஆயிடுச்சுன்னா, சே பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆர் சீரியஸ் இல்னஸ், இல்லை உயிரிழப்பு, அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த லோனை கவர் பண்ணுறதுக்காக எடுக்கிறது தான் லோன் இன்சூரன்ஸ். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்களாகட்டும் இல்லை உங்கள் co-applicant ஆகட்டும் எந்த லோனுமே திருப்பி கட்டவே வேண்டாம். ஸோ எப்போ தான் எஜுகேஷன் லோனுக்கு அப்ளை பண்ணலாம்? ஸோ ஜென்ரலி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் உங்களோட காலேஜ்க்கு அப்ளை பண்ணும்போதே WeMakeScholarsல இருக்கிற காமன் ஃபார்மில் அப்ளை பண்ணி உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ராசஸ்க்கு தேவைப்பட்ட பஃபர் டைமும் கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு இப்போது ஒரு ஹேக் சொல்லலாம்னு இருக்கேன். பேரண்ட்ஸ் வந்துட்டு அப்ராட் ஸ்டடீஸ்க்காக ஹோம் லோன் டாப்அப் பண்ணுறது, இல்லை பர்சனல் லோன் எடுக்கிறது அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் எப்போவுமே எடுகேஷன் லோனை தான் சூஸ் பண்ணணும். ஏன் எடுகேஷன் லோனை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எடுகேஷன் லோனில் மட்டும்தான் மொரட்டோரியம் பீரியட் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த மொரட்டோரியம் பீரியட்லேயும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் வேறு எந்த லோன் எடுத்தீங்கன்னாலும் அங்கே கண்டிப்பாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தே நீங்கள் பே பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ நீங்கள் எடுகேஷன் லோனுக்காக பார்க்குறீங்க அப்படின்னா மேலே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி கால்பேக் ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட லோன் சம்மந்தமான எல்லா சப்போர்ட்ஸே உங்களுக்கு தேவைப்படுற லோன் அமௌண்ட் ஆகட்டும், இல்லை கரெக்டான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதாகட்டும், எல்லாத்தையுமே WeMakeScholarsல இருக்கிற ஃபினான்ஷியல் ஆஃபீஸர்ஸ் டீம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் அசிஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆஸ் யூ நோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் எடுகேஷன் லோன் பற்றி உங்களுக்கு ஒரு ஓவர்வியூவும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் our next episode. ஸோ எங்கள் நெக்ஸ்ட் எபிசோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூர்ட் எடுகேஷன் லோன்ஸ்னால் என்ன, ஸோ இதில் என்னென்னலாம் கவர் பண்ணுவோம் அப்படின்னா செக்யூர்ட் எடுகேஷன் லோன்ஸோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இதை பற்றி எல்லாமே பேசுவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ளீஸ் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ண உடனேவே உங்களுக்கு வரும். ஸோ குட் லக். Don't forget to subscribe and click on the bell icon to never miss any updates from us.